உறவுகளுக்கு அன்பான வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் மீண்டும் உங்களோடு இணைவது நிர்மலா சிவக்குமார். அப்போது அவளுக்கு வயது 5. பாதத்தை வாசல் நிலையில் இடித்து கொண்டு ஐயோ அம்மா வலிக்குதே என்று கத்திக்கொண்டிருந்தாள். அம்மா வேகமாக வந்து ஒரு துணியை கிழித்து நீரில் முக்கி பிழிந்து லேசாக பெயர்ந்து ரத்தம் கசிந்த நகக்கண்ணை சுற்றி கட்டு போட்டாள். வலிச்சா தாங்கணும், பொண்ணா பிறந்தவ இப்படி கத்தக்கூடாது. உன்னை பெத்து போட நான் பட்ட வழியில் 100ல் 1 பங்கு கூட இல்லை இந்த வலி, புரிஞ்சுதா? அந்த 5 வயது பெண்ணுக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் கத்தி அழுவதை நிறுத்தியிருந்தாள். அவளுக்கு 10 வயதான போது காய்கறி நறுக்குகிறேன் என்று விரலில் கீறிக்கொண்டு ஐயோ அம்மா வலி உயிர் போகுதே என்று கதற ஓடி வந்த அம்மா கொஞ்சம் காப்பித்தூளையும் மஞ்சள் பொடியையும் கலந்து கீறிய இடத்தில் வைத்து 2 நிமிடம் அழுத்தி பிடித்தாள். வழிந்து கொண்டிருந்த ரத்தம் மட்டுப்பட்டது. இப்படியெல்லாம் கத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அட போங்கம்மா, உங்கள் கையில் அருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் அனுபவிக்காத வழியா? உன்னை பெத்து போடும்போது இதை விட 50 மடங்கு வலியை அனுபவிச்சிருக்கேன். அப்போ கூட உன்னை மாதிரி கத்துனதில்லை, தாங்கிக்குவேன். பெண்ணா பிறந்தா அதுதான் விதி, கத்தாம வலியை தாங்க கற்றுக்கணும். 14 வயதான போது பூப்படைந்தாள். அடுத்த சில மாதங்கள் ஒவ்வொரு முறையும் தூரமான போது வலிக்குதுமா வலிக்குதுமா என்று அடிவயிற்றை பிடித்து கொள்வாள். ஒவ்வொரு மாசமும் இப்படித்தான் வலிக்கும். ஒவ்வொரு தடவையும் அழுவியா? தாங்கி பழகு, போக போக உனக்கே பழகிரும். இதையே தாங்க முடியலன்னா பிரசவ வலியை எப்படி தாங்குவ? போதும்மா உங்கள் பிரசவ வலி பிராணம், என்னமோ நீங்கள் மட்டும்தான் வலிச்சு பெத்த மாதிரி மெல்ல சிரித்து கொள்கிறாள் அம்மா. வருடங்கள் நிமிடங்களாய் கடந்தன. அவளுக்கு 21 வயதான போது திருமணம் நடந்தது. அடுத்த 7வது மாதம் வளைகாப்பு நடத்தி அவ்வப்போது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள் அம்மா. 9வது மாதம் டெலிவரிக்கு ஒரு தேதி குறித்து சொன்னார் மருத்துவர். அந்த நாளுக்குள் பிரசவ வலி வந்துவிடும், இல்லையென்றால் உடனே அழைத்து வரும்படி அறிவுறுத்தியிருந்தார். மருத்துவர் குறித்த நாள் வரை வலி வராததால் உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். மருத்துவர் அவளை பரிசோதித்து குழந்தையை கொடி சுற்றி கொண்டுள்ளது என நினைக்கிறேன், எதற்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து விடுங்கள் என்றார். அந்த மருத்துவமனையிலேயே ஸ்கேன் வசதி இருந்தது. அங்கேயே ஸ்கேன் எடுத்து மருத்துவரிடம் காட்ட குழந்தையை கொடி சுற்றி இருப்பதை உறுதி செய்தார். உடனே ஆப்ரேஷன் செய்து குழந்தையை எடுக்காவிட்டால் தாய்க்கும் சேய்க்கும் ஆபத்து என்றார். முதற்கட்டமாக 25,000 ரூபாய் பணம் கட்ட ஆப்ரேஷனுக்கான உடை அணிவித்து அவளை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்றனர். பின்னாலேயே சென்ற அம்மாவை குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் உள்ளே அனுமதிக்கவில்லை. கலங்கிய இதயத்தோடு காத்திருக்கத் தொடங்கினாள் அம்மா. 1.5 மணி நேரத்திற்கு பிறகு குழந்தை வீறிட்டு அழும் சத்தம் கேட்டது. குழந்தையை கொண்டு வந்த நர்ஸிடம் அம்மா கேட்டார், மகள் எப்படி இருக்கு? தையல் போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் 1 மணி நேரத்தில் கொண்டு வருவோம். என் பொண்ணு வலி தாங்க மாட்டாளே, எப்படித்தான் சத்தமில்லாமல் இருக்காளோ தெரியலையே. அட நீங்கள் வேறம்மா, சிசேரியன் பண்ணுறது தெரியாமல் வயிற்று பகுதியை மரத்து போக செய்யும் எபிடியூரல் என்ற ஊசியை போட்டப்பவே அவங்க ஒரு சின்ன சத்தம் கூட போடாமல் தாங்கிட்டாங்க. இதை அதிசயம்னு தான் சொல்லணும். ஏன்னா அது சாதாரணமான எந்த மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாத வலியை தரும். சிசேரியன் செய்து கொள்ளும் பெண்ணின் 2 கால்களையும் மடக்கி உடம்போடு சேர்த்து இறுக்கி முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியில் அந்த ஊசியை போடும்போது கத்தாத கர்ப்பிணி பெண்களே இல்லை. ஆனால் உங்கள் பொண்ணு அமைதியாக இருந்து வலியை தாங்கிக்கிட்டது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் அவளை சின்ன சின்ன வலிகளையெல்லாம் தாங்கி பழகணும்னு சொல்லுவேன். ஆனால் அவள் இவ்வளவு பெரிய வலியை தாங்குவான்னு நான் நினைக்கவே இல்லையே. அடுத்த 1 மணி நேரத்தில் மகளை ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி அறைக்கு கொண்டு வந்தபோது மரக்கட்டை மாதிரி உணர்வற்று கிடந்தாள். மறுநாள் மெல்ல மெல்ல அவளுக்கு உணர்வு திரும்பிய போது பெற்றெடுத்த மகனை கூட தேடாமல் அம்மாவை தேடினாள். அவள் சுய உணர்வுக்கு வருவதை கண்ட அம்மா வேகமாக அவள் முன் சென்று, எனக்கு பேரனை பெத்து கொடுத்திருக்கே தங்கமே,
பாக்கறியா என்ற பேரனை கைகளில் ஏந்தி நிற்கிறாள். நீங்கள் எப்பவும் சொல்கிற பிரசவ வலின்னா என்னன்னு இப்போதாம்மா எனக்கு தெரிஞ்சது. அந்த வலியை விட நான் உங்களை ஊதாசீனம் பண்ணிய போது உங்கள் மனசு எப்படி வலிச்சிருக்கும்னு இப்போ புரியுதுமா என்று முதல் முறையாக அம்மாவின் வலி புரிந்து கைகளை மெல்ல பற்றுகிறாள். ஆனால் என்னை விட 2 மடங்கு வலியை தாங்கிட்டியே செல்லும். நசமாவே ஆச்சரியப்பட்டுட்டாங்க என்று முதலாய் மகளின் பொறுமையை மெச்சிய அம்மாவின் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிய அந்த கண்ணீரின் ஒரு சில துளிகள் பச்சிலங்குழந்தையின் உதடுகளில் பட்டு தெரிந்தது. அந்த ஆண்மகவுக்கு தாய்க்குளங்களின் கரிப்பு சுவைமிக்க வழி நிறைந்த வாழ்க்கையை புரிய வந்தது போல் தன் உதடுகளை சப்பு கொட்டி கொண்டிருந்தது. கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.